ஓகே, திருப்பரங்காந்தி சார் இதுல என்ன சொல்றாங்க, நீங்க நீக்கப்பட்டது பொதுவா டிவி ஸ்கிரீன்ல போடுறீங்க, ஆனா அது தேர்தல் ஆணையத்திட்ட முறையா புகாரோ நீதிமன்றத்துல வழக்கோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற புகார ஆவணங்களோட கொடுக்கணும், அதை கொடுக்கல இன்னும் அப்படிங்கிற வாதம் அவங்க தரப்புல முன்வைக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் தரப்புல. தேர்தல் கமிஷன் அப்படி சொல்றாங்க சார், எங்க கிட்ட புகார் கொடுக்கல. திருடங்கிட்ட எப்படி சார் புகார் கொடுக்க முடியும்? அவன் தான் திருடனே, தேர்தல் கமிஷனே அவன் தான் திருடனே. நாங்க சாஃப்ட்வேர் படிச்சவங்க சார். நான் கேக்குறது எதுன்னா, கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்கு, தெலுங்கானாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்கு. இந்த மாநிலங்கள்ல அரசு பண்ண முடியாது, ஒரு கட்சி அரசாங்கம் பண்றக்கூடிய விஷயம் இல்ல. இது வந்து இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் பாடி. இது இப்ப ரெண்டாவது விஷயம் சார், இது வந்து பேப்பர் டாக்குமெண்டா இல்ல, இது எல்லாமே சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட், டேட்டாபேஸ் டாக்குமெண்டா இருக்கு. அந்த டேட்டாபேஸ்க்குள்ளார நீங்க ஹேக் பண்ணி உள்ளுக்குள்ள டேட்டாவை சொருக முடியுங்கிறது தான் இப்ப வெளியே வந்திருக்குது. இட் இஸ் சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன் சிஸ்டம், சென்ட்ரலைஸ்டு டேட்டா தெஃப்ட், இது டேட்டா ஃப்ராட் நடந்திருக்குது. இது நீங்க ஒருத்தருடைய போட்டோவை இத்தனை இடத்துல டூப்ளிகேட் பண்ண முடியும், ஒரு அட்ரஸ்க்குள்ள இத்தனை பேர் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ்ல வரக்கூடிய விஷயம். இது கிரவுண்ட்ல பூத் லெவல்ல பண்ணக்கூடிய ஃப்ராட் சிஸ்டம் அல்ல. பூத் லெவல்ல டெலிஷனுக்கு நடக்குது, அடிஷன் அதாவது நீக்கப்படுதல் என்பது பூத் லெவல்ல நடக்குது, நான் கொடுக்கிற ஃபார்ம்ல நடக்குது. அடிஷன் எங்க நடக்குது, எங்க சேர்க்கிறான்னா சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ்ல சேர்த்துறான். சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ்க்குள்ள இவ்வளவு மேனிபுலேஷன் போகுது. அதுல வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணி ஒரே போட்டோ மல்டிபிளா யூஸ் பண்றது, ஒரே நம்பரை மல்டிபிள் டாக்குமெண்ட்ல ஃபீட் பண்றது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ண முடியும். அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சயின்டிபிக்கா ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் பேஸ்டா வந்து அவங்க ஹேக் பண்ணி டேட்டா பேஸ முழுவதுமாக அவங்க மாத்தி இருக்கிறாங்க சார். ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாருடைய மொத்த இந்தியாவினுடைய ஆதார் டேட்டா டாக்குமெண்ட்டை ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து எடுத்து வெளியே பொது வெளியில போட்டார். இந்தியாவோட லட்சணம் அதுதான். எப்படி ஆதாரோட அவ்வளோ டீடைல் எப்படி பொது வெளியில வெளியே வந்ததுன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டப்ப நாங்க 10 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடிய லாக்கர்களை வச்சு பூட்டி இருக்கோம் பதில் சொன்ன நாடு தான் சார் இந்த நாடு. அந்த யோகியம் தான் இவங்களோடது. உன் ஹார்ட் டிஸ்க்ல என்னடா பிரச்சனைனா நாங்க பெருசா கவர் போட்டு நாங்க மூடி வச்சிருக்கோம் சொன்ன பயலுக்கு தான் இவனுங்க. இவங்களோட சாஃப்ட்வேர் லட்சணம், இவங்க பியூரோக்ரஸியோட கெப்பாசிட்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆதார் டேட்டா எப்படி வெளியே போச்சு, ஆதார் டேட்டா எப்படி வெளியே போச்சு, அப்ப அதை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறப்ப அந்த டேட்டாவை கரெக்ட் பண்ண முடியும், அந்த டேட்டாக்குள்ள இன்சர்ட் பண்ண முடியும். அதான் இப்ப நடந்திருக்கிறது. இப்ப எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இது சென்ட்ரலைஸ்ட் கரப்ஷன்ங்கிறாரு. சென்ட்ரலைஸ்ட்ங்கிற யார் இந்த டேட்டாபேஸ்ல மெயின்டைன் பண்றது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? ரூலிங் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ணுது. முன்ன மாதிரி வந்து எல்லா தரப்பும் சேர்ந்து பேசி பார்ட்டிசான் இல்லாம யாரும் எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம தான் கமிஷனர் உருவாக்கப்பட்டாங்க. ஆனால் மோடி சர்க்கார் என்ன மாத்துச்சுனால் ஆளும் கட்சி தான் முடிவு செய்ய முடியுங்கிற நிலைமையில கொண்டு நிறுத்தினாங்க. அப்ப ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு தேர்தல் ஆணையர் தான் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர். அந்த நபர் இவ்வளவு ஃப்ராட் தான் பண்ணிருக்கிறார். சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ் எப்படி ஹேக் ஆச்சு? அவர் என்ன கேட்கிறாரு, எப்படி பண்ணி வந்து இவ்வளவு டீடைல் வந்து பொய்யா வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நீ இமேஜ் சர்ச் போடு, ஏஐ தான் வச்சிருக்கேல்ல. அந்த பிரேசில்ல இருந்து ஒரு லேடி ஒரு பெண்ணுடைய போட்டோகிராஃப் எடுத்து பயன்படுத்திருக்காங்கன்னு வந்து ராகுல் காந்தி சொல்லிருக்காரு. அந்த இமேஜை வச்சு உன் டேட்டாபேஸ்ல சர்ச் பண்ணி எடுத்து வெளியே போடுவோம் பாப்போம். உன் டேட்டாபேஸ்ல உனக்கு தேட தெரியாதா? உனக்கு ஒரு அலிகேஷன் அப்போசிஷன் பார்ட்டி வச்சிருக்குது. எலெக்ஷன் கமிஷனர் என்ன பேசணும்? டேட்டாவை எடுத்து ரெக்டிஃபை பண்ணி பார்த்துட்டு நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்து டேட்டா எடுத்து வெளியே போடு. நீ ஒரு ரிப்போர்ட் போட தெரியாதா உனக்கு? எதிர்கட்சி தலைவர் தான் கேட்பியா நீ? நீ கர்நாடகா கொடுத்த அலிகேஷன்ஸ்க்கு நீ வெரிஃபை பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஒரு கட்சிக்கார மாதிரி பேசிட்டு இருக்காருங்க அவரு. பிஜேபியோட எம்பி மாதிரி எம்எல்ஏ மாதிரி மினிஸ்டர் மாதிரி பேசிட்டு இருக்காரு எலெக்ஷன் கமிஷனர். அவரு நம்ம போடுற வரியில வாங்கின காசுல சோறு தின்னுட்டு இருக்கிறார். அப்ப நம்ம நாட்டுல தேர்தல் ஒழுங்கா நடக்கலாம், ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம். ஜனநாயகம் இல்லாத நாடு சர்வாதிகார நாடு. இந்த நாட்டை சர்வாதிகாரத்துக்குள்ள தள்ளி விட்ட ஒரு மிக மோசமான ஒரு நபர் தேர்தல் ஆணையர். இந்த தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணிருக்குது. இன்னைக்கு உண்மையா என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் செய்யக்கூடிய அதிகாரிகள் பண்ண மாட்டேன்னு சொல்லணும், பண்ண முடியாதுன்னு சொல்லணும். தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா அதுதான் வழி. இந்த அதிகாரிகள் பண்ணுவாங்களா? பண்ற துணிச்சல் இருக்குமா? அவங்களுடைய யூனியன் வந்து நீங்க உங்களோட சம்பள உயர்வு மட்டும் பேசுறீங்கல்ல, இன்னைக்கு மக்களோட உரிமை போகுது. இந்த அதிகாரிகள் வெளியே வந்து பேசணும், நாங்க பண்ண மாட்டோம் சொல்லி. இந்த ப்ராசஸ்ல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இந்த ஏழை எளிய மக்கள் பண்ண முடியாதுன்னு அதிகாரிகள் பேசணும். அதிகாரிகள் இந்த அரசாங்க அதிகாரிகளுடைய யூனியன் பேசணும், தொழிற்சங்கங்கள் பேசணும், அந்த அங்க பணியாளர் சங்கங்கள் பேசணும். அந்த தொழிற்சங்கம் வெளியே வந்து நீ சம்பளத்துக்கு மட்டும் போய் நின்று பேசுறீங்கல்ல, உங்களுக்கு சம்பளம் வேணும், பணி நிரந்தரம் வேணும், பணி உயர்வு வேணும், ஓய்வூதியம் வேணும், எல்லாத்துக்கும் பேசக்கூடிய தொழிற்சங்கம் இன்னைக்கு வந்து பேசணும் சார்.
எப்படி சார் ஒரு 6.5 கோடி பேர் ஏழை எளிய மக்கள் கிராமத்துல இருக்க மக்கள்லாம் அத்தனை ஆவணத்தை கொண்டு ஒரு மாசத்துக்குள்ள போடணும்னா நான் வீட்டுல போய் உட்காந்து எனக்கு வந்து எனக்கான ஓட்டிங் வந்து என்னுடைய ஊர்ல இருக்குதுன்னா இவங்க என்னைக்கு வர்றாங்க நான் போய் 10 நாள் நான் வீட்டுல போய் தேவை காக்கணுமா நானு நான் ஊர்ல வீட்டுல போய் உட்காந்துருக்கேன் எப்ப வர்றான்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுல வீட்டு எனக்கான வேலை என்னாச்சு லீவு தருவாங்களா ஒரு மாசம் லீவு தர சொல்லுங்க எல்லாத்துக்கும் வந்து அரசாங்கத்துக்கு இந்த நடைமுறை சிக்கல்கள் ஒரு மாசம் லீவு தர சொல்லுங்க அதிகாரிகளுக்கு ஓகே இந்த நடைமுறை எதுக்கு நாங்க போய் இந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த சிஸ்டம் இந்த ப்ராசஸ நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இவ்வளவு டிஃபிகல்டிஸ் சொல்லி ரெசிஸ்ட் பண்ணணும் அவங்க எடுத்து பேசலன்னா அவங்க மக்கள் விரோதிகள் இல்ல மக்கள் விரோதிகள் கருப்பு பணம் ஒழிப்பின் பொழுது அந்த வங்கி ஊழியர்களாக இருந்த சங்கத்துல இருந்தவங்க இது ஏழை எளிய மக்களை பாதிக்குதுன்னு அன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்ணிருந்தாங்கன்னா அத்தனை அயோக்கியத்தனை நடந்திருக்க மக்கள் செத்து போயிருக்க மாட்டான் அன்னைக்கு பொருளாதாரம் நாசமா இருக்காது அவன் சம்பளத்துக்கும் வேலை உயர்வுக்கும் மட்டுமே நம்ம வேலை பார்ப்போம் நம்மளுக்கு பொறுப்பு இல்ல இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்கும் இல்லையா இத்தனை கட்சிகள் பேசுறாங்க இத்தனை கட்சிக்கு நீங்களும் ஓட்டு போடக்கூடிய இங்க அரசாங்க பணியாளர்களா இருக்கிறாங்க அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறாங்க அரசாங்க ஊழியர்கள் நிலைப்பாடு எடுக்கணும் அரசாங்க ஊழியர் சங்கங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அவர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு இன்னைக்கு அது செய்யலனால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஓகே ஆனா தொழிற்சங்கங்களுக்கு பொறுப்பு இருக்க நாங்க வெளிப்படையாக மேற்பது நிலைக்கும் சொல்லுகிறது ஓகே இது அரசு மத்திய அரசாங்கம் கொண்டு வர எல்லா திட்டத்துக்கும் நீ போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்ப நீ அத்தனை சர்வாதிகார திட்டம் அத்தனை மக்கள் விரோத திட்டத்துக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் அரசாங்க அதிகாரி போய் வேலை பார்ப்பீங்க அப்புறமேல் நீங்க வந்து பாசிசம் சொல்லி ஏத்து நிக்கிறப்ப மக்களோட வந்து நிக்கணுமா இல்லையா ஓகே இது அரசு அதிகாரிகள் இந்த திட்டத்தை ஒரு மாசத்துக்குள்ள 6.5 கோடி பேரிட எங்கனால சரிபார்க்க முடியாது ஏழை எளிய மக்களால இது கொண்டு வந்து கொடுக்க முடியாதுங்கிற பிரச்சனை வெளிப்படையா பேசணும் சார் அது இல்ல எங்களுக்கு சம்பளம் மட்டும் தான் முக்கியம் வேலை பணி நிரந்தரம் மட்டும் தான் முக்கியம்னா ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சதுல பிஜேபிக்கு மட்டும் பங்கு இல்ல அரசு ஊழியர்களுக்கு அந்த பங்கு இருக்கு அப்படிங்க நீ சொல்றது புரிய முடியாது நிச்சயமா அவங்களால ஒரு நீங்க கருப்பு பணம் ஒழிப்பின் போது எத்தனை பாடுபட்டாங்க சார் அன்னைக்கு கருப்பு பணம் ஒழிப்பின் போது இந்த வங்கி ஊழியர் சங்கம் வந்து நின்று பேசிருக்கணுமா இல்ல ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் பேச முடியாது அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கணும்ல அன்னைக்கு அவங்க பேசி எத்தனை மக்கள் 120 கோடி பேர் அலையலாம் சார் பணம் இல்லாம அன்னைக்கு வங்கி ஊழியர் சங்கம் பேசிருக்கணும்ல